Hi students, now இப்போ example 3.24 போலாம். First sum note பண்ணிடுறேன். 2x minus 3 into 6x minus 1 3x minus 2 into அது x minus 2 minus 5 கூட 0. நமக்கு வந்து இந்த sum values நம்ம சேமா வரும் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன வேல்யூ வரும், மைனஸ் 3/2 இல்லையா? இங்க வந்து மைனஸ் 1/6 வருமா? அதே போல இங்க நமக்கு வந்து 3/2 வருதா, மைனஸ் 2/3 வரும் இல்லையா? மைனஸ் 2/3 வரும். இங்கே நமக்கு மைனஸ் 2 வரும். சரிங்களா? இப்போ இது ஆட் பண்ணி பண்ணலாம். கொஞ்சம் நமக்கு எக்ஸாம் போயிட்டு நீங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது நீங்க இப்பயே ஞாபகம் வச்சுங்க. 6 எல்சியம் 6 வருமா? 6 2 ஆட் பண்ணா 3 வரும், மைனஸ் 9 வந்துருமா? இது என்ன வரும், மைனஸ் 4ஆ? அப்போ ஆன்சர் மைனஸ் 13/6 வருதா? அதே போல இது பண்ணலாம், மைனஸ் 1/6 மைனஸ் 2 என்ன வரும், இது வரும் நமக்கு மைனஸ் 1 மைனஸ் 12/6 அப்படின்னா வரும், அதுவும் மைனஸ் 13/6 வருமா? அப்போ நம்ம ரெண்டும் நமக்கு நம்ம பேப்பர் பிடிச்சிடலாம். இப்போ என்னன்னா ஆக்சுவலா 2x minus 3 அடுத்து நமக்கு இந்த 3x அது சரிங்களா, 3x minus 2 சரிங்களா, 3/2 minus 2/3 இது ரெண்டும் ஒரு பேரு. அடுத்து அந்த 6x minus 1 அதுவும் x minus 2 ஒரு பேர் ஆத்துங்க. சரி, ஆனா இந்த சம்ல நீங்க வந்து வேற ஒரு பேர் போட்டு பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது, ஈஸியா போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மல்டிபிள் அதை இவ்வளோ நமக்கு வரும் 6x square minus 4x minus 9x plus 6 ஓகே. அதுக்குள்ள இங்கே 6x square minus 12x minus x plus 2 minus 5 equal to 0. அடுத்தது 6x square minus 13x வருமா plus 6 இங்கே வரும் 6x square minus 13x plus 2 minus 5. இப்போ நமக்கு நம்மளால லெட்டு y நிறுத்துறோம். தான் இப்போ நமக்கு வந்து y plus 6 into y plus 2 minus 5 இதை மல்டி பண்ணுங்க வரும் y ஸ்கொயர் சம் பண்ணா 8 வருமா? இப்போ 8y மல்டி பண்ணா 12 சரியா, மைனஸ் 5 கிட்ட 0. அப்போ y ஸ்கொயர் பிளஸ் 8y பிளஸ் 7 ஈக்குவல் 0. 7 தெரியும், மல்டி பண்ணா 7 இப்போ 7 1 7ல அதுதான் ஆட் பண்ண 8 வந்துடும். y பிளஸ் 1 இன்ட்டு y பிளஸ் 7 ஈக்குவல் 0. அப்போ y பிளஸ் 1 ஈக்குவல் 0. இப்போ நமக்கு இந்த ஆர் y பிளஸ் 7 ஈக்குவல் 0. இப்போ y வரை சப்ஸ்ட் பண்ணுங்க. So 6x square minus 13x plus 1 equal to 0. அது இங்கே வரும் 6x square minus 13x plus 7 equal to 0. இது பாருங்க 6 1s 6 மல்டி பண்ணா 6 ஆட் பண்ணா 13 வரதுக்கு சான்ஸ் கிடையாது இல்லையா? அப்போ ஃபார்முலா மொத்தம் போயிடலாமா? x equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. மைனஸ் பி நாங்கிறது மைனஸ் 13 பிளஸ் 13 ஆயிடுமா? பிளஸ் மைனஸ் பி ஸ்கொயர் பி வேல்யூ ஸ்கொயர் வரும் 116 ஆயிடுமா? மைனஸ் 4 இன்ட்டு ஏ இந்த 6 சி இந்த 1 பை 2 இன்ட்டு ஏவா 2 இன்ட்டு 13 பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 மைனஸ் 24 டிவைட் பை 12 வருமா? அப்போ 13 பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 145 வருமா? டிவைட் பை 12 சரிங்களா? அது விட்டுருங்க. இப்போ பாருங்க இது 6 7s 42வா 42 ஆட் பண்ணாமல் மைனஸ் 13 வரணும். இப்போ நமக்கு வரும் பார்த்தீங்கன்னா 6 7s இல்லையா, மைனஸ் மைனஸ் வரும். எதாவது டிவைட் பண்ணோம் 6ஆல் டிவைட் பண்ணணும். கேன்சல் ஆகுமா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 6x
6x minus 7 or 7 equal to 0. X minus 1 equal to 0 or 6x minus 7 equal to 0. அப்போ x no 1 comma 7 by 6 அப்போ சொல்யூஷன்ஸ் போட்டு x equal to plus 13 plus 145 by 12 comma plus 13 minus square root of 145 by 12 comma 1 comma 7 by 6.